பேபி ஃப்ராக் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு அதாவது 8 இன்ச் ரெடி லென்த், ஹைட்டு மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் போச்சு. நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச் ஹைட்டு. இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் ஷோல்டரை வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஒரு 4 இன்ச். எக்ஸ்ட்ரா மார்ஜினோட சேர்த்து நான் 7 இன்ச் வந்து செஸ்ட் எடுத்திருக்கேன். செஸ்ட் 6, நான் வந்து 1 இன்ச் சேர்த்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். வேஸ்ட்டும் அதே அளவு தான் வரும். நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். வேஸ்ட்டும் அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக் அகலம் வந்து 2.25. நெக் ஹைட்டு வந்து 2 இன்ச் வந்து ரெடி லென்த், 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக சேர்த்து நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்து ஆம்கோல் 4.5, ஆம்கோலில் ஒரு 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 நடு ஆம்கோலில் சென்டர் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச், சிக்ஸ் மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஆம்கோல் எடுத்துக்கோங்க. இது பேக் ஆம்கோல். ஃப்ரண்ட் ஆம்கோல் அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள அப்படி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஹைட்டு வந்து 4 இன்ச், 4.5 இன்ச், 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் ரெடி லென்த். 4.5லேருந்து இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அப்படியே கர்வ் மாதிரி. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு நெட் பார்ட் வரும். ஓகேவா? இங்கே கழுத்து எப்பவும் போல் இந்த பார்ட்டுக்கு மட்டும் நெட் மார்க். இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் வந்து எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் நெட் கொடுக்குறோம். பேக்குக்கு நெட் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஆம்கோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி கர்வாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற பார்ட் வந்து பேக்குக்கு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பார்ட்டு தான் நம்ம தனி நெட்டில் வச்சு எடுக்க போகிறோம். இது எப்பவும் போல் நான் லைனிங் அடிச்சு திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அடிச்சு திருப்பிடலாம். இங்கேருந்து இங்கே, இங்கே, இங்கே எப்படி லைனிங்கில் இருந்தால் அடிச்சு திருப்பிடலாம். மேலே இருக்கிற பார்ட்டுக்கு நான் நெட் வைக்க போகிறேன். இந்த கிளாத்துக்கு வைக்க போகிறோம். இந்த ஷேப்புக்கு கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கங்க. கீழே தான் எக்ஸஸாக வேணும், மேலே தேவையில்லை. நான் மேலே கட் பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நெட் கொடுக்க போகிறோம். இந்த ஆர்கன்ஸா கிளாத் வந்து நான் 2 மீட்டர் எடுத்து ரெண்டு பார்ட்டுக்குமே, அதாவது மாம் அண்ட் டாட்டர் 2 பேருக்கு சேர்ந்துமே 2 மீட்டர் தான் எடுத்துருக்கிறேன். மாமுக்கு வந்து மேல் டாப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டாட்டருக்கு வந்து ஃபுல் ஃப்ராக்குமே இதில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட்டு 13 ரெடி லென்த். நான் வந்து இதில் 14 எடுத்து கீழே 1 இன்ச் 1 இன்ச் மடிக்கிறதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 14 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். இந்த நீளம் வந்து எங்கிட்ட இவ்வளோ நீளம் இருந்தது, அது நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ நீளத்துக்கு இருந்தது. ஸோ எவ்வளோ உங்களுக்கு உங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கிற அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கீழே வந்து எப்பவும் போல் மடிச்சு வச்சிடலாம். லைனிங்கும் இதே அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் சாண்டல் கலரில் எடுக்கல, லைனிங் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஃப்ராக்குக்கு ஃபஸ்ட்டு டாப் தைச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நல்ல பக்கத்து மேலே லைனிங் போட்டுக்குங்க. எப்பவும் போல் கழுத்தை வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். கழுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஆம்கோலும் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஜிப் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் ஒரு லைன் போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு வி மாதிரி ஷேப் போட்டுருங்க. நான் ஸ்டிச் பண்ண போகிறது இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த வி ஷேப்பில் இப்படி கொண்டு வந்து இங்கே அப்படியே வி மாதிரி கொண்டு போயிடலாம். நடுவில் இருக்கிற பாட்டுக்கு நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகே, ஆம்கோல் அப்படியே அடிச்சு திருப்ப போகிறோம். பேக் பார்ட்டுக்கு நான் இங்கே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் வந்து சென்டரை கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் நான் அட்காட் பண்ணியிருக்கேன். அட்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். கையை விட்டு இப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். திருப்பும் போது இந்த கழுத்துக்கிட்ட திருப்பும் போது இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது வச்சு எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்படி நீட்டாக எடுத்து விட்ருங்க. இப்போ திருப்பியாச்சு. திருப்பிட்டு எப்போ போல் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக்கு இங்கேருந்து இங்கே கொண்டு போய்
இங்கேயே சுற்றியும் இங்கே சுற்றி கீழெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஜிப் வைக்கலாம். இப்போ வந்து நான் பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்குக்கு வந்து இப்படி அடித்து திருப்பிட்டு உள்ளே வந்து ஜிப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது எப்படி பேக் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஆஃப் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஜஸ்ட்டு கழுத்தை வந்து அடித்து திருப்பிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த நெட் பார்ட் வைக்க போகிறோம். அந்த நெட் பார்ட் வைக்கிறதுக்கு இந்த நெட் கிளாத்தில் இந்த கழுத்தை அடித்தோம் இல்லைங்களா, அது அப்படியே நான் கழுத்தை வந்து வெட்டியிருக்கேன். கழுத்தை வந்து வெட்டிட்டு கீழே இந்த நேரம் மட்டும் எக்ஸஸ் கிளாத், மற்றபடி இதே அளவு எடுத்துகிட்டு கீழே மட்டும் நம்ம எக்ஸஸ் வந்து உள்ளே இப்படி வைப்போம் இல்லைங்களா, வைக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்படி வச்சுட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஹைட் வந்து நமக்கு 9 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு இந்த இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டு வந்து நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கிறேன். இந்த ஹைட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க, 9 இன்ச் வர மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் பாட்டு நேராக வர மாதிரி பார்த்து நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிட போகிறோம். இது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிராஸ் பீஸ் கடிச்சு கழுத்து திருப்ப போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து இதில் கொடுத்தோம்னா தனியாக தெரியும். ஸோ என்ன நெட் எடுத்தீங்களோ அதுலேயே எடுத்து கிராஸ் பீஸ் வெட்டி இப்போ போல் 1/4 இன்ச்சுக்கு விட்டு இடம் விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே ஸ்டிச் பண்ணிடுங்க. எப்போவும் போல் எனக்கு நெக் வைப்போம் இல்லைங்களா, அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கழுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்கோலும் அதே மாதிரி ஹைட் கரெக்டாக பார்த்துக்குங்க. 4.5 கரெக்டாக வருது. எனக்கு 4.5 ஆம்கோலும் கரெக்டாக வருது. இதுக்கும் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிரும். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு ஷோல்டருக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்போ போல் ஃப்ளீட்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டை வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரண்ட்டை நல்ல பக்கத்து மேலே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். கீழ் பாட்டுக்கு லைனிங் வந்து இந்த ஸ்டிச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதோட கீழே வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். இதோட கீழே மெஷர் பண்ணதில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 14 இன்ச் இருக்குது. ஸோ நான் 14 இன்ச்சுக்கு லைனிங் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் லைனிங் வந்து 14 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஃப்ளீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மெயின் பீஸும் நான் 14 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்ல பக்கத்தில் இதை எடுத்துகிட்டு இதுக்கு கீழே இந்த லைனிங்கை வச்சு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் பீஸ்க்கும் லைனிங் பீஸ்க்கும் ஒரு 1/2 இன்ச் அல்லாட்டி 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங். இல்லாட்டி இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கீழே இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கீழே வரைக்கும் லைனிங் விசிபிளாக தெரியும். இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இதுக்கு தானே ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டா இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பீஸ் மேலே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற பீஸை வந்து இது நல்ல பக்கத்து மேலே இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹிப்பு கட்ட இப்படியே இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படியே திருப்பிட்டோம்னா 2 பக்கம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து சைடு கட்டுறக்கு ஒரு நாட் ரெடி பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ராக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்து நான் பேக் சைடு வந்து மேலே கீழே அட்டாச் பண்ணிட்டேன். 2 பக்கமும் அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைடுக்கு ஒரு ஜிப்பு கட்ட ஒரு சின்ன பவ் வச்சுருக்கேன். அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பவ், ஃப்ரண்ட் சைட் ஹிப்பு கட்ட வந்து கொஞ்சம் பெரிய பவ் வச்சுருக்கேன். பெரிய பவ் வச்சுட்டு இந்த நேரம் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம்னா, இந்த நேரம் இந்த ஷேப் வருது இல்லையா, அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு இந்த நெக்கு இந்த நெட்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்து ரவுண்ட் கலர் பீட்ஸ் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டா உங்களுக்கு லுக்கு வந்து அழகாக இருக்கும். பேக்குக்கு வந்து ரோப் வந்து இந்த கிளாத் எனக்கு கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம சுடி ஸ்டிச் பண்ணல இல்லைங்களா, அந்த கிளாத்தில் வந்து நான் ஹிப்புக்கு வந்து பேக் இந்த கயிறு வந்து இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு எப்பவும் போல் நம்ம இப்படி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த நேரம் சைடில் வந்து 2 சைடும் இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம். 2 சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்ஜின் நம்ம விட்டோம்னா 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு இப்படியே இங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே கீழே 2 சேர்த்தையே ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா லைனிங் அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு லைனிங் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு அதே மாதிரி லைனிங் கீழே இருக்கிற லைனிங்கும் விட்டுட்டு மெயின் பீஸ் 2 மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 லைனிங் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ சைட் ஜாயின் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்புட் இது தான். ஆக்சுவலாக நான் நெக்குக்கு வந்து பீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 5 சைஸ் ஃபுல்லாக திருப்பிட்டு இந்த கேப்பில் வந்து நீங்கள் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. கையில் ஸ்டிச் பண்ணால் லைஃப் வராது. நான் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
இங்கே பவு வச்சு பவுக்கு இங்கே வச்சுருக்கிற அதே பீட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். பேக்குக்கு அதே மாதிரி ஒரு குட்டி பவு வச்சுருக்கேன். குட்டி பவு வச்சு நாட்.